வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த உலகளாவிய பிராண்ட்களின் பார்வை திருப்பூர் பக்கம் திரும்பியுள்ளது. இதனால் வரும் நாட்களில் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று பின்னலாடை உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா ஊரடங்கு, கண்டெய்னர் தட்டுப்பாடு உள்ளிட்டவற்றால் நிலை குலைந்திருந்த திருப்பூர் பின்னலாடை வர்த்தகம் தற்போது மெல்ல மெல்ல மீண்டு வரத் தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு ஏற்றுமதி 14% வரை வளர்ச்சி அடைந்திருப்பது பின்னலாடை துறையினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் காரணமாக கடந்த 2 வாரங்களில் மட்டும் திருப்பூர் 450 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஏற்றுமதி ஆர்டரை பெற்றுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த முன்னணி பிராண்டுகளிடமிருந்து ஆர்டர்கள் வரத் தொடங்கியுள்ளன. கிக் போன்ற பிராண்டுகளும், பெப்கோ போன்ற போலந்து பிராண்டும், ஜிமேன் போன்ற பிராண்டுகளும் ஆர்டர்களை கொடுக்கின்றன. வரும் ஆண்டுகளில் குறிப்பாக திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் 10% 15% வரை உயரும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வங்கதேசம் வரியில்லா ஒப்பந்தம் செய்துள்ளது. எனவே திருப்பூர் பின்னலாடைத்துறை வளர்ச்சியடையவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் வரியில்லா ஒப்பந்தம் மேற்கொள்ள ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. UK, யூரோப் நாடுகளுக்கு வந்தால்தான் திருப்பூருடைய ஏற்றுமதியில் ஒரு பெரிய மாற்றம் பங்களாதேஷிலிருந்து ஆடுகள் வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த 10% வரி இல்லை என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது. அந்த அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு வந்தால் ஒழிய அந்த 10% விட்டு எந்த இறக்குமதியாளர்களும் இந்தியாவுக்கு வரமாட்டார்கள். அக்டோபர் மாத இறுதியில் பிரிட்டனுடன் வரியில்லா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று பின்னலாடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.